சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுற்றுல சேது முன்னிலையிலும் அடுத்த சுற்றுல தமிழ்ச்செல்வி முன்னிலையிலும் மாத்தி மாத்தி ரெண்டு பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை சொல்ல போறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஆனா சேது தரப்புல இருக்கிறவங்க பார்த்தா சேது நீதான் ஜெயிப்பன்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கவும், இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கையாக அதிக வாக்கு வித்தியாசத்துல சேதுவை விட தமிழ்ச்செல்வி சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கவும், இங்க சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தமிழ்ச்செல்வியால நம்பவே முடியல. தமிழ் நீ ஜெயிச்சுட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சுத்தி இருக்கிற எல்லாருமே தமிழ்ச்செல்வியை தூக்கி கொண்டாடவும், சேதுவுக்கு இதை பார்த்துட்டு ஒரே அசிங்கமா போயிருது. என்ன சொன்னீங்க மிஸ்டர் சேது? ஜெயிச்சிருவேன்னு சொன்னீங்க. தில் இருந்தா என்னை ஜெயிச்சு காட்டடி பாரு அப்படின்னு சொன்னீங்க. எதிர்கட்சிக்கிட்ட நான் காசு வாங்கினத உங்க கண்ணால பாத்தீங்களா? கிடையாதுல. அது எப்படி மிஸ்டர் சேது? உங்க கண்ணால பார்க்காத எதையுமே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்புறீங்க. பொண்டாட்டி மேல நம்பிக்கையும் கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமா மட்டும் நம்ப தெரியும்ல மிஸ்டர் சேது. நீங்க உங்க வீட்டுல இருந்து என்னை துரத்துனீங்களே, உங்க அப்பாவை நான் தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். பத்தாவதுக்கு ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான், எங்க அப்பாவுக்கு சொன்னது நான் தானு இப்பவும் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்தது என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை. சொன்னேனா நான் சொன்னேன்னு சொல்ல போறேன். இந்த தமிழ்ச்செல்விக்கு பொய் பேச தெரியாது. அதுவும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லி மறைக்கவும் தெரியாது. அதனால நான் சொல்லவும்ல, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது இந்த தமிழ்ச்செல்வி தான். என் முன்னாடி சவால் விட்டு ஜெயிச்சு பாருன்னு சொன்னீங்களே, ஜெயிச்சுட்டேன். இப்ப இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிருவீங்க? இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, அந்த உண்மையும் நான் கண்டுபிடிச்சு அந்த தப்பை நான் செய்யலைன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்பேன். அப்பெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இது பார்த்தா இங்க தமிழ்ச்செல்வியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் நீ வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் தமிழ்ச்செல்வி வெற்றி பெற்றதற்கான அந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு மாலை, மரியாதை, பாராட்டு, மேல தாளம்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு இது பயங்கரமான அதிர்ச்சி. சேது தோத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வருத்தத்துல இருக்க ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. எப்படி இவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கொந்தளிக்கவோ, தெரியலையம்மா அவளை சுத்தி தான் பெண்கள் அதிகமா இருக்காங்களே, பொம்பளைங்க ஓட்டு அதிகமா விழுந்திருக்கும் போல. பத்தாவதுக்கு அவ ஏதோ பெண்கள் வாழ்வுரிமை பேரிக்கன்னு சொல்லி அந்த கட்சி சார்பா வேற நின்றுருக்கா. இவ சும்மாவே ஏற்கனவே புரட்சி பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்க போறேன், மாசமா இருக்கும்போது கூட இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறேன், காலேஜுக்கு போறேன்னு சொல்லி எதையாவது பேசி பெண்கள் கிட்ட ஆர்வத்தை தூண்டிருப்பா போல. அதான் பொம்பளைங்க ஓட்டு முழுக்க அவ பக்கம் விழுந்துருச்சு. சோழவந்தான் தொகுதியில பெண்கள் ஓட்டு தான் அதிகம், அதனால ஜெயிச்சிருப்பாளோ என்னவோ அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், ஏமா இந்த சேது தோத்து போயிட்டால வீட்டுக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வருவான், அதுவும் ஒரு பொம்பளை கிட்ட தோத்து போய்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. சேது வீட்டுக்கு பயங்கரமான கோவத்தோட வந்து வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கவும், அப்பத்தா ஐயா சேது விடியா, தேர்தல் தானே, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா நீ சும்மா இரு, நான் போயும் அவகிட்டயா தோத்தேன், நான் வேற யாருக்கிட்ட தோத்துருந்தா கூட நான் பெருசா இந்த அளவுக்கு எடுத்துக்கிற மாட்டேன், ஆனா அவகிட்ட தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவப்படவும், அப்பதான் ராஜாங்க ஐயா விடுயா, மக்களுக்கு உன்னைய பத்தி நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு நல்ல நேரத்துல அந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு, விட்டுரு, இதுக்கப்புறம் எதுக்கு இதை பத்தி நினைச்சுக்கிட்டு, போயா நீ போய் ஒரு வேலையை பாரு, நீ பாட்டுக்கு தான் செவனேன்னு இருந்த, நான் தான் சும்மா இல்லாம வேட்பாளராக உன்னை நிறுத்துறேன், சுயேட்சையா நிறுத்துறேன்னு சொல்லி தேவையில்லாம உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சது நான் தாயா, இனி மன்னிச்சரியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அப்பா என்னப்பா எதுக்காக இப்படி நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் ஈஸ்வரி, ஏயா சேது மறுபடியும் சோழவந்தான் தொகுதியில இடைத்தேர்தல் வச்சா நீ கண்டிப்பா ஜெயிப்பேல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன சின்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அந்த தமிழ்ச்செல்வி நான் இந்த மாதிரி எம்எல்ஏவா இருக்கல, நான் பதவியை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் பதவியில இருந்து ராஜினாமா ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தானா கண்டிப்பா இடைத்தேர்தல் நடக்கும் தானே, இடைத்தேர்தல் நடந்தா நீ மறுபடியும் இந்த சோழவந்தான் தொகுதியில எம்எல்ஏ வர முடியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பத்தா அடி வாயை கிளவிடி, அவ ஏதோ தடவை நின்று தேர்தலில் ஜெயிச்சிருக்கா,
நல்ல விஷயம்தான். அதுக்காண்டி இடைத்தேர்தல் வரணும் அது இதுன்னு சொல்லிட்டு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, போடி உள்ள போ முதல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஈஸ்வரி வாயை அடக்கவோ சேது பார்த்தா ரொம்ப கோவத்துல போய் ரூமுக்குள்ள உட்காந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வி நாளைக்கு மறுநாள் காலையில எம்எல்ஏவா பதவி ஏற்கணும், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கையில தமிழ்ச்செல்விக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க பதறவோ, தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி பதறி துடிக்கவோ, அம்மா ரொம்ப வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை சொல்ற, உண்மையிலேயே ரொம்ப வலிக்குதா, ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அப்பதான் செல்லப்பாண்டி வேகமா ஓடியாந்து, ஏத்தா நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி போய் அவர் ஆட்டோ பிடிச்சிட்டு வர, இங்கே வசந்தி தமிழ் செல்லப்பாண்டி 3 பேரும் ஆட்டோல தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே தமிழை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்றாங்க. டாக்டர் செக் பண்றாரு, உனக்கு வந்திருக்கிறது பிரசவ வலிதாமா, நீ ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு அட்மிட் ஆகணும், இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்க வசந்தி கிட்ட வந்து டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லவும், என்ன டாக்டர் சொல்றீங்க, டாக்டர் தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்கு, இது தமிழ்ச்செல்வியோடைய பழைய ஸ்கேன் ரிப்போர்ட், முன்னாடி பார்த்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எங்களுக்கு வசதி இல்லை, அதனால இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கோம், இது தமிழோடைய பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி எல்லாத்தையும் கொடுக்கவும் டாக்டர் எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறாங்க. ஓ இவங்களுக்கு ட்வின் பேபியா, சரி அப்போ நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் உள்ளே போய் தமிழை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. தமிழுக்கு இங்கே பிரசவ வலி ரொம்ப வந்துடுது. தமிழோடைய பிரசவம் பார்த்தா ரொம்ப சிக்கலாயிருது. டாக்டர் வசந்தி கிட்ட வந்து சொல்றாங்க, 2 குழந்தைன்றதுனால கொஞ்சம் ரொம்ப சிக்கலா இருக்கு, தமிழ்ச்செல்விக்கு சிசேரியன் பண்ணினால சிசேரியன் பண்றதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவோ, தமிழ்ச்செல்வி வீட்டுக்காரு வெளியூர்ல இருக்காரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரி தமிழ்ச்செல்வியோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கேட்கவும், நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி வாங்கி சைன் பண்றாரு. சரி வெயிட் பண்ணுங்க, 2 குழந்தைங்கன்றதுனால தமிழ்ச்செல்வியால நார்மல் டெலிவரியால சாத்தியமே கிடையாது, அதனால சிசேரியன் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போய் தமிழ்ச்செல்விக்கு சிசேரியன் பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலே குழந்தையும் பிறந்துருது. உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், கடவுளே 2 குழந்தைகளும் நல்லா இருக்குங்களா, தமிழ்ச்செல்வி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், 2 குழந்தைங்களும் ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க, தமிழ்ச்செல்வியும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், வசந்தி உடனே ஃபோன் பண்ணி அப்பத்தா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னடி உனக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுக்கு பிரசவ வலி வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு, இப்படி குழந்தை பிறந்தது ஃபோன் பண்றியேடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அம்மா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலமா, ஒரே படபடப்பா இருந்துச்சு, பத்தாவதுக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 2 குழந்தைன்றதுனால சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தமிழுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தாமா குழந்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், சரிடி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வரவும், அம்மா வந்துட்டீங்க, குழந்தைய இந்த கொண்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், டாக்டர் 2 குழந்தைய கொண்டாடுறாங்க. 2 குழந்தைங்களை பார்த்ததும் அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குழந்தைகளும் முத்தாட்ட இருக்குகளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை சேது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுவை பத்தி யோசிக்கிறாங்க.